ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ லோவை காமிக்கிறாங்க. அவன் அப்ராட்லேருந்து இப்போ தான் திரும்ப வந்திருக்கான். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு உனக்கு இன்றைக்கி ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் ஜெனியை காமிக்கிறாங்க. அவள் உள்ள அந்த பார்க்கில் தான் வந்துட்டுருக்கா. பட் அவளுக்கு அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டுருக்கு. அந்த சர்ப்ரைஸ் வேறு எதுவும் கிடையாது. நம்ம ஹீரோயின் அவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறாங்க போல். அவனுக்கு சர்வ் பண்ணுறதுக்காக வர சொல்லியிருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே ஹீரோக்கு பார்த்தா அவன் மேலே வந்துட்டு அப்படி எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை. அவன் மேலும் கிடையாது, எந்த ஒரு பொண்ணு மேலேயுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசினதுமே, எதுக்காக நீ இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க, நாங்கள் வந்துட்டு உன்னை ஜட்ஜெல்லாம் பண்ண மாட்டோம், நீ வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணு, இதாச்சும் வந்துட்டு பண்ணணும்ல அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசும்போது அவன் எனக்கு வேணான்னு சொல்லிடுறான். ஸோ அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு அப்படின்னா நான் வந்துட்டு என்ஜாய் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி மடியில் உட்கார வச்சுட்டு அங்கே கிஸ் பண்ண போகும்போது நம்ம ஹீரோயினுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ரொம்ப பயந்து போய் அரண்டு கத்திட்டு வேமா அங்கே விழுந்தடிச்சு போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுச்சுக்கா. எனக்கு வந்துட்டு எப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு, நான் இந்த மாதிரிலாம் வந்துட்டு வேலை பார்க்கணுமான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அவங்க அம்மாங்க கால் பண்ணிட்டு பயங்கரமாக திட்டாங்க. 1,50,000 இவான் நீ கொண்டு வரலன்னு வச்சுக்கோமே, உன்னை கண்டிப்பாக இந்த வீட்டுக்குள்ளே வச்சுக்க மாட்டேன். நீ என்ன நினச்சிட்டு இருக்க, வீட்டில் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு வேலை இருக்குது, காசு வேணும், பிரதருக்கு வந்துட்டு காசு கட்டணும், இதுக்கெல்லாம் நான் எங்கே போகிறது அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஒரு பொண்ணாவே மதிக்காமல் ரொம்ப பாடாப்படுத்திட்டு இருக்காங்க. அவர் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது அப்போங்க நம்ம ஹீரோ வந்துடுறான். அவன்கிட்ட ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது அவன் பார்த்தா வந்துட்டு பெருசாக எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அங்கேருந்து போகும்போது ஆனால் அவளை பார்த்துட்டு அவளுக்கு பாவமாக இருக்குது. சரி ஓகே என் கூட வான்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறான். அங்கே ரூமுக்கு போய் அவன் உட்காந்ததுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டுருக்கு. உனக்கு இப்போ என்ன பண்ணணும்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அவன் ஆமான்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் நீ போய் குளிச்சுட்டு வான்னு சொன்னதுமே அவன் அங்கே வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்ததுமே அவள் கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ண போகும்போது ப்ளீஸ் நீங்கள் இந்த லைட்டை ஆஃப் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறான். பிறகு 2 பேருமே சேர்ந்து ரொமான்ஸுமே பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயினை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு அவனுக்கு பிடிக்கல. பட் வந்துட்டு அவனுக்கு அவளை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல். அங்கே வந்துட்டு அவன் ரியாக்ஷனே அப்படி தான் இருக்குது. அவன் அங்கேருந்து எந்திரிச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கிளம்புனதுமே ஹீரோயின் எந்திரிச்சு பார்த்துட்டு ஐயோ கடவுளே நான் சர்வ் பண்ணதை அவங்களுக்கு பிடிக்கலையா, இப்படி காசு கொடுக்காம போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு பயந்து போயிடா. பட் அவன் பார்த்தாங்க செக்கை வச்சுட்டு தான் போயிருக்கான். அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இன்னும் வந்துட்டு கொஞ்சம் காசு தான் நான் ரெடி பண்ணணும், ரெடி பண்ணிட்டேன்னா என்னோட பிரதருக்கு நான் ஆப்ரேஷன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். அப்போ தான் அவங்க வந்து பிரதரையுமே காமிக்கிறாங்க. அவனுக்கு உட முடியலன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கா போல். நான் இப்போ என்ன வந்துட்டு வேலை பண்ணுறது, ஏதாச்சும் பார்ட் டைம் ஜாப்க்கு போகலாமான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு உனக்கு நான் ஒரு ஜாப் ஆஃபர் பண்ணலான்னு தான் வந்திருக்கேன், இந்த கார்டை கொண்டு போய் நீ அவங்கள மீட் பண்ணு, கண்டிப்பாக உனக்கு அங்கே வந்துட்டு ஜாப் கிடைக்கும். நீ வந்துட்டு எல்லாத்தையுமே க்ளீனாக பண்ணணும், ஃபுட் எல்லாமே கரெக்டாக அவங்களுக்கு வந்து குக் பண்ணி கொடுக்கணும், அவங்கள வந்து வீட்டில் வந்துட்டு எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்துக்கணும். அப்படி வந்துட்டு நீ எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டேன்னா அவங்க உன்னை நல்லா வச்சுக்குவாங்க. ஆனால் வந்துட்டு ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணேன்னா அவங்க கோவம் கூட படுவாங்கப்பா. இதை நீ ஃபுல் டைமாகவும் பண்ணலாம், இல்லை பார்ட் டைமாகவும் பண்ணலாம், நீ போய் மீட் பண்ணுன்னு சொன்னதுமே அவளுமே ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டாங்க போகிறான். அங்கே போனால் ஏகப்பட்ட பேருமே அங்கே வந்திருக்காங்க அந்த வேலைக்காக. அங்கே ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க போல். அப்போ அங்கே மேனேஜர் வந்துட்டு அதை எல்லாத்தையுமே அங்கே சாப்பிட்டு பார்த்துட்ருக்காரு. அவருக்கு வந்துட்டு எந்த ஒரு ஃபுட்டோட டேஸ்ட்டுமே பிடிக்கல. ஃபைனலாக ஒரு ஃபுட்டோட டேஸ்ட் வந்து பிடிச்சிருக்கு. அதை யாருன்னு சொல்லிட்டு அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது அப்போ அந்த வீட்டோட லேடி வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு நானே ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபுட்டு அவங்களுக்குமே பிடிச்சிருக்கு. அது யாருதுன்னு கேட்டால் கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோயினோட தான். மேனேஜர் சூஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் தான். அவளை அங்கே ஜாப்க்கு அவங்க அப்பாயின் பண்ணிவிட்டு உடனே அங்கே வந்துட்டு கால் பண்ணி அவங்க பையன்ட்ட உனக்காக வந்துட்டு ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு பொண்ணு வந்துட்டு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அவங்க நேனியாக ஒர்க் பண்ண போகிறாங்க, இந்த ஃபுட் எல்லாமே உன்னோட பாட்டியோட கைவண்ண மாதிரியே இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நீ நைட்டு வேகமாக கிளம்பி வான்னு சொன்னதுமே ஏதாச்சும் குட்டி பையனா அப்படின்ற சொல்லிட்டு பார்த்தோம்னா அதான் இல்லை. கடைசியில் பார்த்தா நம்மளோட ஹீரோ தான் வந்துட்டு இருக்கான். அவனுக்காக தான் இவ்வளோ தூரத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அப்பாங்க அந்த மேனேஜர் நீ இப்போ போய் அவருக்கு சர்வ் பண்ண போகிற, அப்போ போகும்போது அவரை நிமிந்து கூட நீ பார்த்துடக்கூடாது, நீ யங் கேர்ளாக இருக்கலாம், என்ன செடியூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீட்டோட பையனை நீ ட்ரை பண்ணேன்னா உனக்கு கண்டிப்பாக வந்துட்டு நாங்கள் ஃபயர் பண்ணி அனுப்பி விட்டுருவோம். ரெண்டாவது இந்த கண்ட்ரிலையுமே நீ இருக்க முடியாது, அதை பார்த்துக்கோன்னு சொன்னதுமே அவள் ஓகேன்னு சொல்கிறான். நீ எப்பயுமே ஹெட்டை டவுனாக தான் வைக்கணும்னு சொன்னதுமே அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே ஃபுட்டெல்லாம் கொண்டு போய் சர்வ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ ரொம்ப சாப்பாடு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்கே ரொம்ப பாராட்டுறாங்க. இந்த சின்ன வயசில் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக சமைச்சிட்டு இருக்க, கண்டிப்பாக அவங்க 2 பேத்துக்குமே ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சா தானே நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட இதான் உனக்காக ஏற்பாடு பண்ணியிருக்க அந்த நானின்னு சொல்லிட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுமே அவ்வளோதான். அவங்க 2 பேத்துக்குமே பார்த்துட்டு ஷாக்காகி போயிடுது. நம்ம ஹீரோயினுக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. அவன் பார்த்தா ஹீரோயினை பார்த்ததுமே வேணுக்குனே ஃபுட்டை வந்துட்டு இன்னுமே ரொம்பவே வந்துட்டு புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிடுறான். நடுவில் அவங்களுக்குள்ள நடந்த விஷயங்களை பற்றியுமே வந்துட்டு ஞாபகப்படுத்துகிற மாதிரி பேசினதுமே ஹீரோயின் ரொம்ப நர்வஸ் ஆகி போயிட்டு நான் இப்போ வரேன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து போகிறா. இவனை பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு சிரிச்சிட்டேவும் நல்லவே இல்லை, இருமே இவ்வளோ மீட் பண்ணவனான்னு சொல்லிட்டு யோசிச்சேன். கடைசியில் இவ வீட்டில் தான் இருக்கலான்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டு இருக்கான்.
ஹீரோயினுக்கு அங்கே ரூமில் வந்துட்டு அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிடுது. ஐயோ கடவுளே, நான் வேலை கேட்டு வந்தேன், ஆனால் யார் வீடுன்னு தெரியாமல் வந்துட்டேனே, நான் எப்படி வந்துட்டு இங்கே சர்வே பண்ண முடியும், இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சால் என் நிலைமை என்னாகும்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப பயந்து போயிருக்கா. பட் என் பிரதரை காப்பாற்றுறதுக்கு இந்த ஜாப் வந்துட்டு எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நான் கண்டிப்பாக இங்கே வேலை செஞ்சால் தான் என் பிரதரோட ஹார்ட் டிசீஸை வந்து நான் சரி பண்ண முடியும். அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி காப்பாற்றிட்டா பிறகு வேறு என்ன எனக்கு கவலை இருக்குது. கண்டிப்பாக நான் வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து போயிடலான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. பிறகு அங்கே நம்ம ஹீரோவை பார்த்தா அங்கே ஹீரோயினோட ஞாபகமாக தான் வந்துட்டுருக்கு. எத்தனையோ பொண்ணுங்க அவன் பக்கத்தில் க்ளோஸ் ஆகிற ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் அவனுக்கு எந்த ஒரு பொண்ணு மேலேயுமே இப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததே இல்லை. நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் ரூம்குள்ளே யாரும் வரதை பார்த்துட்டு யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே வந்துட்டு வந்திருக்கிறது பார்த்தா நம்ம ஹீரோ தான். அவர் ரொம்ப பயந்து போயிடுறா. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிருங்க, அதுக்கப்புறம் நான் தான் வந்துட்டு உங்களை செடியூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு என்னை ஜாப்பை விட்டு தூக்கிடுவாங்க, எனக்கு இந்த ஜாப் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சொன்னதுமே, நீ எதுக்காக இங்கே வந்துட்டு ஜாப் பண்ணிட்டு இருக்க, உனக்கு எவ்வளோ காசு வேணுமோ சொல்லு, நான் வந்துட்டு கொடுக்குறேன்னு சொன்னதும், எனக்கு இப்படி தானமாலாம் கிடைக்க வேணாம், நான் தயவு செஞ்சு வந்துட்டு வேலை செஞ்சே பொழைச்சிக்கிறேன், என்னை விட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த சைடில் பார்த்தா அங்கே மேனேஜர் போயிட்டுருக்காரு. தயவு செஞ்சு நீங்கள் அமைதியாக இருங்க, மேனேஜர் வந்து போயிட்டுருக்காரு. இப்போ சவுண்டு மட்டும் கேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்கமே, நான் தான் வந்துட்டு ஏதோ பண்ணேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக என் வேலை போயிடும்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிட்டுருக்கா. வேணும்னே அவங்க வந்துட்டு கண்ணாடி கிளாஸ் இருக்குது, அதை கீழே தள்ளிவிட்டு அங்கே உடஞ்சதுமே அப்போ அவர் என்ன உள்ள சவுண்டு கேட்டுட்ருக்குன்னு சொன்னதும், இல்லை சேரில் நான் தெரியாமல் கிட் பண்ணிட்டேன்னு சொன்னதும், என்ன பொய்யா பேசிகிட்டு இருக்க, ஏதோ உடஞ்ச மாதிரி கேட்டுட்ருக்கு, முதக்கவா ஓப்பன் பண்ணு, நான் செக் பண்ணணும்னு சொன்னதுமே, நைட்டு வந்து இவ்வளோ லேட் ஆகிடுச்சு, நான் எப்படி ஓப்பன் பண்ண முடியும், நீங்கள் மார்னிங் வந்து செக் பண்ணுங்கள், எதுவும் உடையலை அப்படின்றத சொல்கிறா. அப்படியே வந்துட்டு உடஞ்சிருந்தாலுமே நீங்கள் என்னோட சேலரியில் வந்து கட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே அவர் வந்துட்டு, நீ வந்துட்டு லூ ஹவுஸில் இருக்க, நீ வந்து இஷ்டத்துக்கு எதையாச்சும் வந்து உடச்சிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காரு. இங்கே நம்ம ஹீரோவை பார்த்தா ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அங்கே ஹீரோயின் பயந்து போயிட்டு தயவு செஞ்சு நீ விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே அவர் வேற கத்திட்டு இருக்கோமே, நீங்கள் இப்போ கிளம்புங்க, நான் வந்துட்டு தூங்கணும், நான் மார்னிங் எழுந்திரிச்சு ஒர்க் பண்ணணும்ல அப்படின்றத அவ சொல்கிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ பார்த்தா அங்கே கிஸ் பண்ணிட்டு அவளை விடவே மாட்டான். ஹீரோயின் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவங்க முடிய மாட்டுது. நெக்ஸ்ட் டே எங்கள் மேனேஜர் வந்து கதவை நாக் பண்ணிட்டு இருக்காரு. என்ன மேடம், நீங்கள் வந்துட்டு எப்போ எந்திரிச்சு வந்துட்டு வீட்டில் வேலை பார்க்கலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுமே ஹீரோயின் அங்கே சாரி கேட்குறா. நைட்டு தூங்க லேட் ஆயிடுச்சு, அதனால தான் எந்திரிக்க லேட் ஆயிடுச்சு, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அவள் இப்போ கிளம்பி வரேன்னு சொல்கிறா. கீழே கெஸ்ட் வந்திருக்காங்க, வேகமாக சமைக்கவான்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் பார்த்தா நைட்டு ஹீரோ கிஸ் பண்ணதை நினச்சிட்டு அங்கே ரொம்ப ஷை ஆகிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். பிறகு கீழே பார்த்தா அவங்களோட ஆன்ட்டியும் அவங்க பையனும் தான் வந்திருக்காங்க. அவனோட நேம் வந்துட்டு லியாங். அப்போ அங்கே அவனை இவன் வந்துட்டு என்னத்துக்குமே லாய்க்கு இல்லை, இன்னுமே வந்துட்டு ஒழுங்காக படிக்க மாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டான், உன்னோட பிரதர் லூவை பாரு எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்துட்டு அவன் இருந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டுங்க பேசினதுமே, இப்படி வந்துட்டு முதல் பிள்ளைங்களை வந்துட்டு கம்பேர் பண்ணி பேசக்கூடாது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி டேலண்ட் அப்படின்றத அந்த பையன் சொன்னதும், நம்ம ஹீரோவோட அம்மா கரெக்டாக நீ சொல்லிட்ட, நீ வந்துட்டு அவனை மாதிரியெல்லாம் ஒன்றும் வரணும்னு அவசியம் கிடையாது, நீயாவே வா, எனக்கு அதே போதும், ஏன்னா அவனுக்கு இப்போ வரைக்கும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கூட கிடையாது, கல்யாணம் ஆகிற வயசாயிருச்சு, ஒரு பொண்ணும் பிடிக்க மாட்டுது, என்ன பண்ண போகிறான்னு தெரியல, ஆனால் நீ வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பொண்ணை வந்துட்டு மேரேஜ் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஒரு பேரப்புள்ள பித்து தரணும்னு சொல்லிட்டாங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அவன் அதை கேட்டுட்டு, எனக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு ரொம்ப பிடிக்கும், பட் அவங்க என்னோட சீனியர், நான் வந்துட்டு அவங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன், பட் அவங்க ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் பொண்ணுங்களோட டிசிஷன் தான் மாறிட்டே இருக்கும் இல்லையா, கண்டிப்பாக நான் வந்துட்டு அவங்கள ட்ரை பண்ணி எப்படினாலும் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்க வச்சிருவேன்னு சொல்கிறான். அவங்க பார்க்குறதுக்குமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க, கிளாஸ் டாப்பருமே, ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்ற சொல்லிட்டு பேசுகிறான். அப்போ ஹீரோயின் ஃபுட் அங்கே சர்வ் பண்ண வந்ததும், சீனியர் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதை பார்த்துட்டு அங்கே ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிடுச்சிக்கு. இப்போ நான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத சொன்னதும், அப்புறம் காலேஜுன்னு சொன்னதுமே, நான் ஒர்க் பண்ணிகிட்டே படிச்சுட்ருக்கேன்னு சொல்கிறா. அப்போ அங்கே அம்மா நான் இவங்கள பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன் நான் சொன்னதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. வேமா அங்கே வந்துட்டு ஃபுட்டை வச்சுட்டு அவங்க இருந்து போயிடுறா. அப்போ அங்கே அவங்க அம்மா பார்த்தா, உன் சீனியர் கூட இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்காங்க, ஆனால் நீ தான் உருப்படாமல் இருக்கன்னு சொல்லிட்டு அவனை திரும்பவுமே அங்கே டீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேமா அங்கே வந்துட்டு ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக போனதுமே ஹீரோக்கு புரிஞ்சுக்குது அவளோட பின்னாடி தான் போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அவனுமே ஃபுட்டை சரியாக சாப்பிடாம நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவனும் வேமா போயிட்டுருக்கான். அப்போ அவன் பார்த்தா நம்ம ஹீரோயின்ட்ட ஒரு நெக்லஸ் கொடுத்து அங்கே வந்துட்டு அழகாக ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருக்கான். போன டைம் வந்துட்டு நான் எதுவுமே வந்து சரியாக ஏற்பாடு பண்ணலை, இந்த டைம் ஆச்சு நீ ரிஜெக்ட் பண்ணாமல் ஏற்றுக்கவே இல்லைன்னு சொன்னதும் அங்கே நம்ம லூ வந்துடுறான். என்ன நடந்துட்டுருக்குன்னு கேட்டதுமே ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. நான் வந்துட்டு இவர்கிட்ட என்னோட லவ்வை சொல்லிட்டு இருக்கேன், இதான் என்னோட பிரதர், இவருக்கு இப்போ வரைக்கும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கூட கிடையாது, நம்ம தான் வந்துட்டு இவருக்கு ஏதாச்சும் வந்து செட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு அவன் கிண்டல் பண்ணுறான். அப்போ அங்கே நம்ம லூ நீ நினைக்கிற மாதிரி இந்த பொண்ணு வந்துட்டு க்ளீனாக நம்ம கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அவனுக்கு எதுவும் புரிய மாட்டுது.
என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், நீ வந்துட்டு என்ன ப்ரப்போஸ் பண்ணாலும் சரி இது வந்துட்டு நடக்க போகிறது கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு அவனோட இந்த பேச்சை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது. அவள் வெர்ஜின் வந்து இழந்துட்டான்னு சொல்லிட்டு இவன் அசிங்கப்படுத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்துட்டு என்னை விட ரொம்ப நல்ல பொண்ணாக டிசர்வ் பண்ணுறீங்க, நான் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போனதும் அவனுமே பின்னாடியே போயிட்டுருக்கான். பிறகு அவங்க போயிட்டு வந்துட்டு வாஷ்ரூமில் போயிட்டு பயங்கரமாக அழுதுட்டுருக்கா, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு. அப்போ அவன் நீ எப்போ பார்த்தாலுமே அழுதுகிட்டே தான் இருப்பியா, எதுக்காக அழுகுறேன்னு சொன்னதும் அது என்னோட பர்சனல் மேட்டர், அதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. சரி ஓகே, நீ வந்துட்டு ஃபஸ்ட்டு உன்னோட ஃபோனை தான் நான் நம்பர் எடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் ஃபோனை கொடுக்க மாட்டா. பட் ஃபோனை கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் இவன் என்ன விடவா போகிறான், ஃபோனை பிடிங்கிட்டு அங்கே வீச்சாட்லேயுமே ஆட் பண்ணிக்கிறான். பிறகு பார்த்தா நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு இப்படியே வந்துட்டு இங்கே லீவ் எடுத்துகிட்டு இருக்க முடியாது, கண்டிப்பாக என்னை ஃபெயில் பண்ணிடுவாங்க, பேசாமல் காலேஜில் நான் ட்ராப் அவுட் ஆகிடுறேன், என் பிரதருக்கு வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ண பிறகு திரும்ப நான் போய் ஜாயின் பண்ணிக்கலாம்லன்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மை வந்துட்டு அவள் பார்த்துட்ருக்கா. ஐயோ உள்ளே அடுப்பில் வச்சுருந்தேன்னு சொல்லிட்டு அவள் வேகமாக அங்கே வந்துட்டு அந்த ஃபார்மை வச்சுட்டு போனதுமே ஹீரோ அந்த ஃபார்மை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கோவமாகி போயிடுறான். படிக்கிற வயசில் இவங்க வந்துட்டு வேலையை பார்த்துட்டு வேலைக்காக வந்துட்டு படிப்பை விட பார்க்குறாளான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாகி போயிட்டு நம்ம ஹீரோயின் அவனோட கேபினுக்கு அங்கே வர சொல்கிறான். ஹீரோயினை பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறான். நீ வந்துட்டு இந்த வேலைக்காக உன்னோட படிப்பை வந்துட்டு ட்ராப் அவுட் பண்ணிகிட்ருக்கிய, என்ன வேலை பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதுமே எனக்கு ஜாப்புமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், நான் முடித்த பிறகு அதுக்கப்புறம் வந்துட்டு படிக்க போய்க்கிருவேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, நீ ஒழுங்காக போய் காலேஜில் வந்து படிக்கிற வேலையை பாரு, இங்கே ஜாப் பண்ணணுன்னாலும் நீ வந்துட்டு ஃபுல் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நீ வந்துட்டு கொஞ்சம் வந்து வேலை பார்த்தா போதும், நான் உனக்கு அதுக்கு டபுளாக வந்துட்டு பேமெண்ட் பண்ணுறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஏன்னா டபுள் சேலரியா, அப்படின்னா என் பிரதருக்கு வேகமாகவே நான் ஆப்ரேஷன் பண்ணி காப்பாற்றிடலாம் சொல்லிட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க, ஓகேன்னு சொல்கிறா. பட் அதுக்கு எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குன்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்ப பயமாயிருது, திரும்ப ஏதாச்சும் வந்துட்டு பேச போகிறானான்னு சொல்லிட்டு. பட் பார்த்தா நீ வந்துட்டு ஏதாச்சும் உள்டாவை யோசிச்சுட்டு இருக்காத, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, நீ பேசாமல் வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த வீட்டில் வந்து ஷிஃப்ட் ஆகி போய்க்கோ, நீ வந்துட்டு ஒர்க் பண்ணுறப்ப மட்டும் வந்தால் போதும்னு சொன்னதும் பட் நான் மேடம்கிட்ட வந்துட்டு என்னோட ரிசிக்னேஷனை பற்றி நான் எதுவுமே சொல்லலையேன்னு சொன்னதுமே அதை பற்றிலாம் நீ ஒன்றும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க, ஓகேன்னு சொல்கிறா. ரெகுலராக அவள் வந்துட்டு காலேஜ் போகவுமே ஸ்டார்ட் பண்ணிடுறா. நைட் அவனுக்காக ஃபுட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்க வாங்கன்னு சொல்லிட்டுங்க கூப்பிடும்போது அவனுமே அங்கே வந்துட்டு சாப்பிட போகிறான். பட் ஹீரோயினை பார்த்ததுமே அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவளை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். பட் இவர் ரொம்ப பயந்து போயிட்டாங்க, பவுலை வச்சு தலையில் ஓங்கி அடித்ததுமே அவனுக்கு அங்கே ரொம்ப கோவமாகி போயிடுது. அவர் ரொம்ப பயந்து போயிடுறா. இவன் கோவப்படுறதை பார்த்துட்டு வேகமாக வந்துட்டு விழுந்தடிச்சு வீட்டை விட்டு அங்கே வந்துட்டு ஓடி போயிடுறா. அங்கே பார்த்தா சில ரவுடிங்க வந்துட்டு அவளை அங்கே டீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவன் நம்ம ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணுவான்னு பார்க்குறான். பட் வந்துட்டு அவன் என்னை அடித்தது இல்லாமல் வீட்டை விட்டு போயிருக்கா, நான் ஏன் வந்துட்டு ஃபோன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறான். இங்கே ஹீரோயின் பார்த்தா ரொம்ப பயந்து போயிட்டு நீங்கள் வந்துட்டு இப்படி என்கிட்ட வந்துட்டு ஏதாச்சும் பண்ணிங்கன்னா என் ஹஸ்பண்ட் உங்களை சும்மா விட மாட்டார், அவர் இப்போ வந்துட்டு இருக்காருன்னு சொன்னதுமே உன்னை யார் இந்நேரத்தில் வந்துட்டு இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வர சொன்னது, இப்படி வந்துட்டேன்னா நாங்கள் அப்புறம் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. எங்கே இவன் வந்துட்டு நான் கண்டிப்பாக வந்துட்டு அவட்ட பேசணும், நான் கிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவட்ட பெர்மிஷன் கேட்டிருக்கணுமா இல்லையா, நான் பண்ணது தப்பு இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அவளை தேடி போயிட்டுருக்கான். அங்கே வந்துட்டு அவங்க அவளை டீஸ் பண்ண போகும்போது கரெக்டாக இவன் வந்துட்டு அவங்க கூட ஃபைட் பண்ணி அவளை காப்பாற்றி எங்கள் வீட்டுக்குமே கூட்டிகிட்டு வந்துடுறான். கையில் அடிபட்டுருக்கு, அதுக்கு மெடிசன் அவன் போட்டுட்ருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே பெர்மிஷன் கேட்டுட்டு உள்ளே வந்துட்டு அவனுக்கு மெடிசன்லாம் போட்டுட்ருக்கா. ரொம்ப பெயின் ஆகிட்டுருக்கான்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ தலையில் பவுலை வச்சு அடித்ததை விட இது கையில் கம்மியாக தான் வலிக்குதுன்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்பவே இங்கே வந்து கில்ட்டியாக ஃபீல் ஆகிட்டாங்க. சாரி கேட்குறா. இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்றத அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் டே அவங்க காலேஜுக்கு போயிட்டுருக்கா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்துடுறா. எனக்கு ஒரு நல்ல ஜாப் வாங்கி கொடுத்ததுக்கு உனக்கு ரொம்பவே தேங்க்யூப்பா அப்படின்றத சைட் அவள் ரொம்ப ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சைடில் பார்த்தா டாக்டர் ஜி அங்கே வந்துட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் அவர் கூட சேர்ந்து அங்கே இருந்துட்டு இருக்கதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு அப்படியே ஹாப்பி ஆகிட்டு அவனவே பார்த்துட்டு இருக்கா. என்னப்பா அது டாக்டர் ஆச்சே, நீ வந்துட்டு போய் மீட் பண்ணலையா அப்படின்ற செட்டிங்க கேட்கும்போது ஒரு அவளுக்கு ஞாபகம் வருது. அவங்க அப்பா அங்கே போட்டு பயங்கரமாக அடித்து ஹீரோயினை வீட்டை விட்டு அங்கே துரத்திருக்காரு. அங்கே வந்துட்டு நான் என்ன தப்பு பண்ணேன், உங்களோட பாட்டில் வந்துட்டு நீங்கள் டச் பண்ணீங்க அப்போ தான் விழுக போச்சு, ஆனால் வந்துட்டு நான் பிடிக்க போகிறப்ப அது வந்து ஸ்லிப் ஆனால் அதுக்கு என்ன போட்டு நீங்கள் அடிப்பீங்களான்னு சொல்லி கேட்டிருக்கா. உன்ன மாதிரி பொண்ணெல்லாம் பிறந்ததுக்கு பிறக்காமல் இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஆளை அடித்து பயங்கரமாக கொடுமைப்படுத்தி வீட்டை விட்டு துரத்திருக்காரு. அப்போ அவங்க அம்மாவுமே வந்துட்டு ஒரு லேடியாக இருந்துட்டு கூட ஹீரோயினை என் ஹஸ்பண்டவே நீ வந்துட்டு எதிர்த்து பேசுவியா, அவருக்கு வந்துட்டு நீ இப்படிலாம் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அடிச்சு அங்கே கதவை மூடிட்டு போயிருந்துருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் அந்த டாக்டர் ஜி வந்துட்டு மீட் பண்ணியிருக்காரு. அப்போ இருந்தே நம்ம ஹீரோயினுக்கு அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் போல்.
இப்போ இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டு போய் நீ வந்துட்டு மீட் பண்ணி நீயுமே வந்துட்டு நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், அவருக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே, நீ வந்துட்டு போய் பேசலாமேன்னு சொன்னதுமே அதெல்லாம் வேணாம்ப்பா, அவருக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க, நான் வந்துட்டு என்னோட படிப்பை பார்க்குறேன், இப்போ அது தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகும்போது அங்கே ஜீமே வந்துட்டு அவ்வளவே தான் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு நம்ம இன்னைக்கு வந்து சூப்பராக வந்துட்டு ஒரு பார்ட்டி பண்ணலாம் ரெண்டு பேருமே சேர்ந்துன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. என்னப்பா இந்த மாதிரி ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு சொன்னதும் இது வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இங்கே 50% வந்துட்டு கம்மி, அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பாடுமே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம போகலான்னு சொன்னதும் சரி ஓகே ஃபஸ்ட்டு என்னோட பாஸ்ட்டை நான் கால் பண்ணி சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம லூட்டை கால் பண்ணி என்னால் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் வர முடியும்னு சொன்னதும் எங்கே போயிருக்கான்னு சொல்லி கேட்கும்போது என் ஃப்ரெண்டோட சேர்ந்து ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கேன்னு சொல்கிறா. சரி நம்மளும் சொல்கிறான். பிறகு அங்கே போய் உட்கார போனால் அங்கே பார்த்தா ஆல்ரெடி ஜீ தான் இருக்கான். அவனுங்க பார்த்துட்டு இவளுக்கு ரொம்பவே நோஸ் ஆகிட்டுருக்கு. அங்கே கொஞ்ச நேரத்தில் பார்த்தாங்க நம்ம ஹீரோவுமே உள்ளே என்ட்ராய் வந்ததுமே இவர் ரொம்ப பயந்து போயிடுறாங்க, ஃபேஸை மறைச்சிட்டு ரொம்ப அரண்டு போயிருக்கா. இப்போ வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு இவரை தெரியுமான்னு சொல்லிட்டுங்க கேட்டதுமே நம்ம ஹீரோயின் அதெல்லாம் இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது என்ன பேசிகிட்டு இருக்கா, நம்ம ஃபஸ்ட் டைம் எப்படி மீட் பண்ணிக்கிட்டோன்றதெல்லாம் உனக்கு என்ன தெரியாதான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு அந்த நைட்டை ஸ்பெண்ட் பண்ணதை பற்றி அங்கே பேசுகிறான். ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டுருக்கா. அங்கே வந்துட்டு அங்கே ஜீக்கு புரிஞ்சுக்குது இவளை ஏதோ வந்துட்டு மிரட்டுற மாதிரியே பேசிகிட்டு இருக்கான்னு. கையில் இருக்க கிளாஸ் எல்லாமே கீழே விழுந்து அவள் ரொம்ப நர்வஸ் ஆனதுமே என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு அங்கே வந்துட்டு அசிங்கமாக அவனை திட்டிகிட்டு இருக்கா, எங்கே போனாலும் தொல்லை பண்ணுறானேன்னு. அங்கே பார்த்தாங்க நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். நீ வந்துட்டு இப்போ என்ன தான் பற்றி பேசிகிட்டு இருக்கியா, என்கிட்ட என்ன சொல்லிட்டு நீ வந்த, இப்போ இவன் கூட சேர்ந்து என்ன வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா, உனக்கு அப்படின்னா அவனை ரொம்ப பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு பேசினதுமே அது என்னோட பர்சனல், நீங்கள் அதை பற்றி ஏன் பேசிகிட்டு இருக்கீங்க, அதுக்கு மேலே அவர் என்னோட சீனியர், எனக்கு அவர் மேலே நல்ல மரியாதை இருக்குது, நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் தலையிடக்கூடாதுன்னு சொன்னதோ ஏன் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அவன் போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணதுமே என்கிட்ட எப்படி நீங்கள் நடந்துக்கலாம், எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன் கூட சேர்ந்து நைட்டை நான் ஸ்பெண்ட் பண்ணேன் பார்த்தியா, இதுக்கு முன்னாடி எந்த பொண்ணு கூடயுமே நான் அது பண்ணது கிடையாது, உன் கூட நான் சேர்ந்து எப்பயுமே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஸோ நீ என்னை விட்டுட்டு வேற ஒரு பர்சன்ட்ட போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசுனதுமே நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறா. நீங்கள் வந்துட்டு காசு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க, என்ன வேணாலும் பேசுவீங்க, நான் கேட்கணுமான்னு சொல்லிட்டு கேட்டதும் உனக்கு பண தேவை அதிகமாக இருக்குது, என்கிட்ட பணம் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஸோ வந்துட்டு நீ நம்ம ரெண்டு பேருமே வந்துட்டு அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், எனக்கு நீ வேணும், நீ எனக்கு டெய்லியுமே நைட்டு என் கூட தான் சேர்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு எங்கே பேசினதும் அவ்வளோதான் அவளுக்கு ரொம்ப கோவமாகி போயிடுது. ஒன்று மாதிரி ஒரு மனுஷனை பார்த்ததே கிடையாது, என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கோவப்பட்டாலுமே அவன் விடுற மாதிரி இல்லை. ஹீரோயினை போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணதும் பயங்கரமாக திட்டி விட்றா. உனக்கு நான் லாஸ்ட்டாக வார்னிங் கொடுக்குறேன், நீ என்ன ஒத்துக்கிறியா இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டதும் என்னோட ஆன்சர் வந்துட்டு அதுக்கு எப்பயுமே முடியாது தான் அப்படின்றத சொல்லிட்டு அவள் கோவமாயிட்டு போனதுமே இவனுக்குமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அவங்க வீட்டுக்கு வர்றான். பார்த்தா ஹீரோயே நாங்கள் ஒரு நோட் எழுதி வச்சுட்டு போயிருக்கா, உன் காசு வேணாம் உன் வேலையை வேணாம் நான் குயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ அவனுக்கு அங்கே ரொம்பவே கோவமாகி போயிடுது. என்ன தைரியம் தான் இவன் சொல்லாமல் இல்லாமல் போவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே போயிட்டுருக்கும் போது அவங்க அம்மா கால் பண்ணிட்டு என்ன உயிரோட இருக்கா இல்லை எங்கேயாச்சும் போய் தொலைஞ்சிட்டியா, நீ என்ன வீட்டு பக்கம் வரல காசு அனுப்பலன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேன்னு அவள் சொல்கிறா. வீட்டுக்கு போனதும் அவங்க பிரதருக்காக ஒரு காமிக் புக் வாங்கிட்டு போய் கொடுக்குறா. அதை பார்த்துட்டு அந்த பையன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கான். அப்போ அங்கே அம்மா வந்துட்டு உன்கிட்ட ஃபோனில் பேசினதை நான் கேட்டேன் சிஸ்டர், எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, என்னால் தானே நீ இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உன்னை காப்பாற்றுறத விட எனக்கு வேறு என்ன வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு தான் அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. நீ புக்கை வந்துட்டு படி, நான் வந்துட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அப்போ அவங்க அப்பா வராரு. அந்த ஆள் வந்துட்டு ஒரிஜினல் அப்பா இல்லை ஸ்டெப் ஃபாதர் தான். தப்பான எண்ணத்தில் டச் பண்ணதுமே நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, நீ என்னோட ஒரிஜினல் அப்பா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீ அப்பா தானே, இப்படிலாம் நீ தொடலாமான்னு சொன்னதுமே நான் வந்துட்டு உன்னை இவ்வளோ தூரத்துக்கு வளர்த்து வந்திருக்கேன், நான் இது கூட வந்துட்டு பண்ணுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா, அவனை ஹக் பண்ணணும் ஏதாச்சும் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், இதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்ததுமே அங்கே ஹீரோயின் கோவமாயிட்டுருக்கு. சரி ஓகே நீ வந்துட்டு என்ன மாதிரி வேலை பண்ணிட்டுருக்க, இவ்வளோ காசு சம்பாரிச்சிட்ருக்கான்னு சொன்னதும் நான் என்ன வேலை பண்ணுறேன்றதை உன்ட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. எனக்கு என்ன தெரியாதா, இவ்வளோ யங் கேர்ள் உனக்கு வந்துட்டு காசு வந்து யாருனாலுமே கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்கல்ல, அப்புறம் ஏன் நீ என் கூட சேர்ந்து கொஞ்சம் நேரம் இருந்தால் என்னன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்டு அங்கே தப்பாக நடக்க முயற்சி பண்ணதுமே அவள் பாட்டில் எடுத்து தலையில் அடித்து உடச்சி விடுறா. அதை பார்த்ததுமே அந்த பையனுக்கு அங்கே ஹார்ட்லாமே பெயின் ஆகிட்டு அவன் மயக்கமாயிடுறான். அங்கே ரொம்ப பயந்து போயிட்டு அவங்க அம்மா அங்கே வந்துட்டு ஒன்னால தான் என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே கத்திட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தா இப்போ டாக்டர் வந்துட்டு அவனுக்கு ஹார்ட் ஸ்ட்ரோக் வந்துடுச்சு, இப்போ உடனே நம்ம ஹார்ட்டை வந்துட்டு சர்ஜரி பண்ணி மாற்றியே ஆகணும், அதுக்கு வந்துட்டு நீங்கள் காசுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னதும் எவ்வளோ அமௌண்ட்டு செலவாகும்னு சொல்லிட்டு கேட்டால் 1 மில்லியன் சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே பயமாகி போயிட்டு ஐயோ கடவுளே வீடு வாசல் என்ன கூட விற்றாலுமே அவ்வளோ காசு வராதேன்னு சொல்லிட்டு அவங்க அழுததும் அப்படின்னா நம்ம ஆப்ரேஷனை உடனே ஸ்டாப் பண்ணணும்னு அவங்க சொல்கிறாங்க.
ஹீரோயின் அதெல்லாம் வேணாம், நீங்கள் சைன் பண்ணி கொடுங்க, 1 மில்லியன் தானே, நான் ஏற்பாடு பண்ணிடுவேன் என் பிரதரை காப்பாற்றன்னு நம்ம சொல்லிட்டு அங்கே வந்துட்டு சைன் பண்ண சொல்கிறா. பிறகு அங்கே வந்துட்டு கால் பண்ணால் அந்த பர்சன் பார்த்தா இவளை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்பவே வந்துட்டு அவள் பயந்து போயிடுறா. அவங்க அம்மா ஐயோ கடவுளை அப்படின்னா முடியாதா, என் பிள்ளை என் கையை விட்டு போயிடுவானான்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்டு அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணமே நீ தான், உன்னால தான் வந்துட்டு எனக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப மோசமாக அங்கே வந்துட்டு பேசிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அவ்வளோதான் கோவமாயிருது. வாயை மூடிட்டு பேசாமல் இருங்க, என்னைக்காச்சும் என்னை வந்துட்டு ஒரு பெத்த பொண்ணு மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணியிருக்கீங்களா, காசு பிடுங்குற மரமா நான், நீங்கள் கட்டிக்கிட்டீங்களே ரெண்டாவது அந்த ஹஸ்பண்ட், அவன் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணலைன்னா நான் ஏன் அவனை போய் அடிக்க போகிறேன், என் பிரதருக்கு இந்த நிலைமை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு இருக்கா. பிறகு எல்லாத்தையுமே அங்கே காசு கேட்டுட்டு இருக்கா. பட் யாருமே வந்துட்டு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஃபைனலாக பார்த்தா நம்ம ஹீரோ தான் அங்கே வர்றான். அவன் காலை பிடிச்சிட்டு ப்ளீஸ் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டதுமே அவன் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். ஏன்னா இப்போ ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறியா, காசோட அருமை உனக்கு இப்போ புரியுதான்னு சொன்னதும் அவன் ஆமான்னு சொல்லிட்டேக்கா. சரி ஓகே இங்கே வான்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்டுட்டு எவ்வளோ வேணும்னு சொல்லி கேட்டதும் 1 மில்லியன் சொன்னதுமே உடனே அவன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறான். பட் வந்துட்டு 1 இயர் நீ என் கூட சேர்ந்து இருந்தாகணும், அந்த டயத்தில் நீ எந்த ஒரு ஆம்பளையுமே நினச்சி கூட பார்க்கக்கூடாது, 1 இயர் முடிஞ்ச பிறகு நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போய் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாதுன்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அவளுமே வந்து எதை பற்றி யோசிக்காமல் உடனே அங்கே சைன் பண்ணி கொடுத்துடுறா. ஹீரோயின் அவங்க பிரதர் அங்கே ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். பிறகு அங்கே வந்து அவனுக்காக வீட்டில் ஃபுட் எல்லாமே அங்கே ரெடி பண்ணிகிட்டு இருக்கோமே அவனுக்கு அவளை அங்கே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக என்ன ஹக் பண்ணிக்கிறான். சரி ஓகே டைம் ஆகிட்டுருக்குல்ல காலேஜுக்கு, நீ வந்துட்டு கிளம்பி ரெடி ஆகு, நான் வந்துட்டு உன்னை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னதும் அங்கே அவளுமே ஓகேன்னு சொல்கிறா. அங்கே வந்துட்டு அங்கே ட்ராப் பண்ணிட்டு போகும்போது இந்த கார்டை நீ வச்சுக்கோ, உனக்கு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் நல்லதாக வாங்கி போடு, நீ என்னோட உமன்ன்றப்ப இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணாதான்னு சொன்னதும் எனக்கு இது வேணான்னு சொன்னாலுமே நான் சொன்னதை மட்டும் கேளுன்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ அங்கே ஜீ வந்துட்டு அதெல்லாமே பார்த்துட்டு இவங்க 2 பேத்துக்கு நடுவில் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட அவன் கால் பண்ணி வீட்டுக்கு வந்ததுமே இப்படி ஃபைல் வந்துட்டு வீட்டில் மறந்து வச்சுட்டேன், நீ ஆஃபீஸ்க்கு எடுத்துடுவான்னு சொன்னதும் அவளுமே கொண்டு போய் கொடுக்குறா. பட் அவனை பார்த்தாங்க மடியில் உட்கார வச்சுட்டு அவளை கிஸ் பண்ண இருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே லின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அங்கே கதவை போட்டு பயங்கரமாக தட்டிட்டு இருக்கான். நீ ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதை போய் கேட்டுட்டு பயந்து போயிடுறா. அப்போ ஹீரோ கால் பண்ணி அவங்க அசிஸ்டண்ட்டை என் ரூமுக்கு வந்துட்டு வெளியே என்னோட பெர்மிஷன் இல்லாமல் யாரும் வந்துட்டு இப்படி கதவை தட்டிட்டு இருக்குது, யாராக இருந்தாலும் உள்ளே விடாதீங்கன்னு சொல்லும்போது ஆனால் அவங்க அசர்ற மாதிரி இல்லை போகிற மாதிரி இல்லை, அங்கே ரொம்ப பண்ணி பயங்கரமாக கதவை தட்டிகிட்டே இருக்கோமே. ஹீரோயின் பயந்து போயிட்டு எங்கள் கதவை ஓப்பன் பண்ணதும் ஓ எனக்கு இப்போ விஷயம் தெரியுது, நீ இவ கூட சேர்ந்துட்டு இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கியா, அதனால தான் கதவை ஓப்பன் பண்ணலையா, நான் வந்துட்டு உன்னோட ஃபியான்சின்றதை நீ மறந்து போயிடாதான்னு சொல்லிட்டு பேசினதும் என்னது ஃபியான்சியா, நான் எப்போ சொன்னேன் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு, என் வீட்டில் சொல்லியிருந்தாங்கன்னா நீ அவங்ககிட்ட போய் கேளு, நான் ஏன் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்கிறான். அவர் ரொம்ப கோபமாயிட்டு பர்த்டே பார்ட்டிக்கு இந்த இன்விடேஷன் சொல்லிட்டு அவன் வச்சுட்டு அங்கே போயிட்டுருக்கா. நான் இந்த பார்ட்டிக்கெலாம் போக மாட்டேன் நம்ம ஹீரோ சொன்னதுமே எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, நான் இப்போ வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறா. அப்போங்க நம்ம ஜீ வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட கால் பண்ணி எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ண முடியுமா, நான் வந்துட்டு அன்றைக்கி கேட்ட மாதிரியே ட்ரெஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன், பார்ட்டிக்கு என் கூட சேர்ந்து வாயேன்னு சொன்னதுமே சரி ஓகே நான் வரேன்னு சொல்கிறா. பட் இவனுக்கு பார்த்தா ஹீரோ பக்கத்தில் அவ்வளோ க்ளோஸாக போக விடக்கூடாது, பிரிக்கணுன்றதுக்காக இவன் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். 2 பேருமே சேர்ந்து அந்த பார்ட்டிக்கு அங்கே ரொம்ப அழகாக கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. நீ வந்துட்டு இங்கே வேறு யாரையாச்சும் கூட்டிகிட்டு வந்திருக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா, என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு உனக்கு ஆக்வர்டாக ஃபீல் ஆயிடாதான்னு சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அவங்க ஃபுட் எல்லாமே சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சைடில் வந்துட்டு அந்த லின்னு வந்து வந்துடுறா. தெரியாமல் அவன் மேலே அங்கே பட்டதுமே அவ்வளோதான் வந்துட்டு அங்கே ஜால்ராக்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்துடுறாங்க. என்ன தைரியம் தான் நீ இப்படி வந்து நடந்திருப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே டார்கெட் பண்ணி அங்கே வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து டீஸ் பண்ணதுமே நான் தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் வந்துட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை வேணாலும் வாஷ் பண்ணி கொடுத்துட்றேன், நான் சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்கிறா. பட் அங்கே பார்த்தா ஓ நீ சாரி கேட்டேன்னா சரியாயிருமான்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ரொம்ப அவளை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே தள்ளிட்டு வந்துட்டு இவளை நான் எங்கேயே பார்த்துருக்கேனேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஆமாம்ல அவன் கூட சேர்த்து கேபினில் இருந்தது இவ தானேன்னு சொல்லிட்டு அவளுமே அங்கே வந்துட்டு டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஓ நீ வந்துட்டு இதை க்ளீன் பண்ணி கொடுப்பியா, இதுக்கு வந்துட்டு பேமெண்ட் அப்போ பண்ணிடுறியா, இந்த ட்ரெஸ் வந்துட்டு 3 மில்லியன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசினதுமே என்னால் அவ்வளோ தூரத்துக்குலாம் காசு பே பண்ண முடியாது, நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் இல்லைன்னு சொல்லலை, நான் சாரி கேட்குறேன்ல வாஷ் வேணாலும் பண்ணி தரேன்னு சொன்னதும் வாஷ் பண்ணுறேன்னே சொல்லி பேசிட்டு இருக்கியே, என்ன நானே ஒர்க் பண்ணிட்டு இருக்கியா, இங்கே அதுக்காக தான் வந்துட்டு வேலைக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப அங்கே அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு நீ வந்து மன்னிப்பு கேட்கணும்னா எங்கள் மேடமோட முன்னாடி நீடன் பண்ணி மன்னிப்பு கேளு, அவங்களோட ஷூவையுமே நீ லிக் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். அங்கே அவனை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த லின் வந்துட்டு வேமா அங்கே ஓடி போயிட்டு அவன் கையை பிடிச்சிட்டு இந்த லேடி பாரு என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இவளை யாருன்னு தெரியுமான்னு கேட்டதும் எனக்கு யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவன் சொன்னதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாயிருது. பட் அவன் மைண்டில் இவ யாரோட சேர்ந்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. அப்போ அங்கே வந்துட்டு
எல்லாருமே சேர்ந்து டீஸ் பண்ணுறத பார்த்துட்டு அங்கே வந்துட்டு நம்ம ஜீமே வந்துடுறான். இவன் என்னோட ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு அங்கே வந்து பேசுனதுமே, உன்னோட ஃப்ரெண்டுன்ற வாசி நான் விடுறேன், இல்லைன்னா நான் சும்மா மட்டும் விட்டுருக்க மாட்டேன். தாத்தா வந்துட்டு உங்களுக்காக தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது அப்போ அங்கே நம்ம ஜீ என்ன நடந்துட்டுருக்கு என்னாச்சின்னு சொல்லிட்டு கேட்டதோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அவள் சொல்லிடுறா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ இப்படிலாம் பண்ணிட்டு போனதை நினச்சி அங்கே இருக்க எல்லாருமே அவங்க ரொம்ப ஜோடி பொறுத்தா சூப்பராக இருக்குது, கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ண போகிறாங்கன்றத பேசினதுமே, உனக்கு தெரியுமா இந்த விஷயம்னு சொல்லிட்டு கேட்டதோ, இதை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம போகலாமான்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிட்டுருக்கா. பட் உள்ளே போனதுமே ஹீரோ பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிடுறா. என்ன நினச்சிட்டு நீ ஜெனி வந்து டார்கெட் பண்ணிட்டுருக்க, எனக்கு என்ன தெரியாதா நீ வேணும் தான் அந்த பொண்ணை டார்கெட் பண்ணேன்னு, எதுக்காக இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே, நீ எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, வருங்காலத்தில் நம்ம 2 பேர் தான் சேர்ந்து இருக்க போகிறோம், டைம் பாஸ்க்காகலாம் நீ வந்துட்டு இப்படி என் கூட சண்டை போடுவியான்னு சொன்னதோ, எனது டைம் பாஸா, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நீ யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே, என்னை விட மோசமானவங்க யாருமே கிடையாது, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ, ஒழுங்காக வந்துட்டு இருந்துக்கோ, இதுக்கப்புறம் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கோவமாயிட்டு போனதோ இவளுக்கு இன்னுமே அங்கே ரொம்ப வயிற்றுச்சல் ஆகிட்டு இருக்கு. அந்த ஜீ நம்ம ஹீரோயின்ட்ட அங்கே வந்து மீட் பண்ணிட்டு திரும்பவுமே பேசிட்டு அவனோட ஃபீலிங்ஸ் அங்கே கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதை கேட்டதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அவன்ட்டு இப்போ வரைக்குமே அவள் அந்த மாதிரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அங்கே வந்துட்டு அவன் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு அங்கே பேசினதுமே, என்னால் வந்துட்டு இதுக்கு ஓகே சொல்ல முடியாதுன்னு சொன்னதும், நான் உடனே உன்னை ஓகே சொல்லலை, நீ மெதுவாக யோசிச்சு கூட வந்துட்டு சொல்லி எனக்கு பதில்னு சொல்கிறான். பட் நம்ம ஹீரோயின் அவளுக்கு முடியாதுன்றது நல்லாவே தெரியும், இங்கே உட்காந்துருக்கிறது கூட ரொம்ப தப்பாயிரும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சாரி கேட்டு எந்திரிச்சு போனதுமே இவனுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோ பார்த்தாங்க வந்துட்டு அவளுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கான். எங்கே இருக்க நீ, ஃபோனை ஏன் அட்டன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்டதும், நான் வீட்டில் தான் இருக்கேன்னு சொன்னதும், அப்படின்னா நீ வீட்டிலவே இருன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு ஏதோ அங்கே நடந்ததை நினச்சி கவலையாக இருப்பாளேன்னு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்ப பயமாயிட்டு வேகமாக விழுந்துருச்சு ஓடி வந்துட்டு, அங்கே நடந்த எல்லாமே ஒரு ட்ராமா தான் சொன்னதும், அதை பற்றி நான் கேட்கவே இல்லையே அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போ அங்கே அவன் நான் வந்துட்டு உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னதும், அப்படின்னா 2 பேர் மேரேஜ் பண்ண போகிறீங்களே அதுவுமே ட்ராமா தானே சொல்லிட்டு கேட்டதும், யார் சொன்னது மேரேஜ் பண்ணுறதா, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுன்னு சொன்னதுமே, அதுக்கு மேலே நான் ஏன் கவலைப்பட போகிறேன்னு சொல்லுங்கள், ஜஸ்ட் வந்துட்டு இது 1 இயர் கான்ட்ராக்ட் தான், இந்த 1 இயரில் நான் வந்துட்டு உங்களை எங்கேயும் விட்டுட்டு போக மாட்டேன், ஏன்னா நீங்கள் எனக்கு 1 மில்லியன் வந்துட்டு பே பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக நான் அந்த 1 வருஷம் முடிஞ்ச பிறகு தான் போனாலும் போவேன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு, அப்படின்னா கான்ட்ராக்டுக்காக தான் நம்ம கூட செஞ்சிருக்காளான்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அங்கேருந்து போகிறான். பிறகு நைட்டு போல் பார்த்தா அவனுக்காக ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அங்கே நோட்டுமே எழுதி வச்சுட்டு போயிருக்கா. அதை பார்த்துட்டு அவனுக்கு இன்னுமே கோவமாயிட்டுருக்கு. நார்மலாக கூட பேசாமல் ஒரு கான்ட்ராக்ட் படி எப்படி வந்துட்டு நடந்துக்கணுமோ அந்த மாதிரி பண்ணிட்டுருக்காளான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே கடுப்பாகி போயிட்டுருக்கான். அவன் நெக்ஸ்ட் டே வந்துட்டு அங்கே பார்ட் டைம் ஜாப்பில் அங்கே வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு உட்காரும்போது அப்போ அங்கே ஜீ வந்துடுறான். உனக்கு நான் எவ்வளோ மெசேஜ் எவ்வளோ கால் பண்ணியிருக்கேன், பட் நீ ஏன் எனக்கு வந்துட்டு ஒரு ஆன்சருமே பண்ணலன்னு சொல்லிட்டு கேட்டதும், ஐயோ ஃபோன் வந்துட்டு சைலண்ட்டில் இருக்குது, என்னை வந்துட்டு மன்னிச்சிடுங்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் வந்துட்டு சாரி கேட்குறா. அப்போ அவன் திரும்ப அந்த விஷயத்தை பற்றி பேசினதுமே, எனக்கு அப்படி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லைன்னு சொன்னதும், நீ என் கூட சேர்ந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும், நீங்கள் எந்த ஹெல்ப்புமே பண்ண வேணாம், என்ன வந்துட்டு பார்த்துக்க எனக்கு தெரியும்னு அவள் சொல்கிறா. நான் வந்துட்டு சொல்கிறத புரிஞ்சுக்கோ, அவன் கூட சேர்ந்து இருக்கிறது கரெக்டாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நீ என் கூட சேர்ந்து வந்துட்டு நான் உனக்கு எல்லா விதத்துலையுமே ஹெல்ப் பண்ணுறேன், நீ எப்பயுமே வந்துட்டு சுதந்திரமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயின் அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது, நான் இன்னுமே உனக்கு சான்ஸ் கொடுக்குறேன், நீ எப்போ வந்தாலுமே நான் உன்னை ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், எந்த நிலைமையிலனாலுமே சரி அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு நைட்டு பார்த்தாங்க ரொம்ப கொஞ்சம் லேட் ஆகிடுது. ஹீரோங்க வந்து கோவத்தோடு உட்காந்துட்டு இருக்கோமே, இவளுக்குமே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. வந்துட்டு அங்கே சாரி கேட்குறா, அப்படி லேட் ஆகிடுச்சுன்னு, நான் உன்ட்ட எதுவுமே கேட்கலையேன்னு அவன் சொன்னதும், சரி ஓகே நான் உங்களுக்கு ஃபுட்டு கொண்டு வரேன்னு சொன்னதும், நீ இப்போ என்ன வந்துட்டு கான்ட்ராக்டில் வந்து என்ன எழுதியிருக்கோ அதைப்படியே நடந்துக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்கியா, என்ன வந்துட்டு பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே ஹீரோயினுமே சரி ஓகே நார்மலாக பேசலான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே வந்துட்டு நீ அப்படின்னா இந்த கான்ட்ராக்ட் வந்து போட்ட வசதா கூட சேர்ந்து இருந்துட்டுருக்கா அப்படி தானேன்னு சொன்னதுமே, கான்ட்ராக்ட் நல்லா இருந்துட்டுருக்கேன், யாரையும் போர்ஸ் பண்ணி எவ்வளோ நாளைக்கு இருக்க முடியும், பட் இந்த 1 இயருக்கு நான் வந்துட்டு எங்கேயுமே போக மாட்டேன், கூட சேர்ந்து இருப்பேன் அதுக்கப்புறம் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு கடுப்பாய் போயிடுது. அப்படின்னா என்னை பற்றி உனக்கு எந்த ஒரு கவலையுமே இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதும், என்ன வந்துட்டு உங்களை பற்றி கவலை இருக்குது, நீங்கள் எனக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதை சாகிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன், உங்களுக்கு எப்பயும் நன்றியோடு இருப்பேன், அதனால தான் உங்கள் கூட சேர்ந்து நான் இருந்துட்டுருக்கேன், இந்த 1 வருஷத்தில் நான் வேறு யாரையும் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்ற செட் அவங்க இருந்து போனதுமே இவனுக்கு ரொம்ப கஷ்டமாகி போயிடுது. அப்படின்னா வந்துட்டு கான்ட்ராக்ட் நல்லதாக கூட சேர்ந்து இருந்துட்டுருக்கா, இல்லைனா எப்பயே என்னை விட்டுட்டு போயிருப்பா, இதே அப்படின்னா எல்லாமே ஒன் சைட் லவ் தானா, நான் வந்துட்டு அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேனா, என்கிட்ட இருந்து வந்து அனுப்ப வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவங்க வந்துட்டு கால்குலேட் பண்ணிட்டு இருக்கா, இந்த காசு எல்லாத்தையும் நான் எப்படி வந்துட்டு சம்பாரிச்சு அவனுக்கு அனுப்புறதுன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே ஒரு பையன் வர்றான். அவன் அந்த ஃபோனில் பார்த்துட்டு 1 பில்லியன் கால்குலேட் போட்டிருக்கதை பார்த்துட்டு, ஐயோ அப்பா 1 மில்லியன் நான் எப்போ வந்துட்டு நீ பே பண்ணுவ அப்படின்ற செட் அவன் கேட்டுட்டு இருக்கான். நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு அடுத்தவங்களோட ஃபோனில் எட்டி பார்க்குறது வந்துட்டு கரெக்ட்
கரெக்டாக நீங்கள் தோணிட்டுருக்கா உங்களுக்கு, நீங்கள் இப்படிலாம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்டதும், நான் என்ன பெரிய இப்போ மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என்னமோ ஸ்டாக் பண்ண மாதிரி பேசிகிட்டு இருக்க. நான் வந்துட்டு நீ இவ்வளோ காசை வந்துட்டு எப்படி வந்துட்டு இந்த சின்ன பேக்கரியில் ஒர்க் பண்ணி சம்பாதிப்ப, அதை தான் நான் வந்துட்டு கேட்டேன், வேறு ஒன்றும் கிடையாது. நான் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 1,00,000 காசு சம்பாதிக்கணும்னாலுமே அதுக்கு வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது தெரியுமா அப்படின்றத அவன் சொல்கிறான். பட் வந்துட்டு 1,000,000 வந்துட்டு நீ எப்போ வந்துட்டு திருப்பி கொடுப்பேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க, அதுக்கு வந்துட்டு என்கிட்ட ஏகப்பட்ட ஐடியாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவனுமே அங்கே வந்துட்டு பல ஐடியாஸ் சொல்கிறான். ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுக்குமே அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. இங்கே நம்ம ஹீரோவை பார்த்தா ஆஃபீஸில் உட்காந்துட்டு ரொம்ப கோவமாயிட்டு இருக்கான். காலையிலேருந்து ஒரு டெக்ஸ்ட் பண்ணலை, ஒரு ஃபோன் பண்ணலை, நான் இருக்கேன்னா செத்தனான்னு கூட அவளுக்கு கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே மெசேஜ் பண்ணி விட்றா, நான் உங்களுக்காக ஃபுட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னதுமே அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவன் கிளம்ப போகிறப்ப, சார் மீட்டிங் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சின்னு சொன்னதுமே மீட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணுங்கள், எல்லாத்தையும் ஆஃபீஸ்க்கு அனுப்பிவிடுங்க, நேரத்தோட போங்கன்னு சொல்லிட்டு போனதும் அவருக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. வீட்டுக்கு போனால் அவள் ஃபுட் எல்லாமே இங்கே ரெடி பண்ணி வச்சுட்ருக்கா, இன்னும் இந்நாட்டில் எவ்வளோ சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருக்கான்னு சொன்னதும் ஃபைனலாக ஒரு டைம் அப்படின்றத சொல்கிறா. என்னாச்சின்னு சொல்லிட்டு கேட்கும்போது 1,000,000 காசு அவன் கொடுத்த கார்டு எல்லாத்தையுமே அவள் தூக்கி அங்கே ரிட்டர்ன் கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அவன் ஷாக்காகி போயிட்டு வந்து பண்ணிகிட்ருக்கா, இவ்வளோ காசு ஏது உனக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அதை பற்றி நீங்கள் கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது, இது என்னோட வந்துட்டு காசு, நான் உங்களுக்கு திரும்ப வந்துட்டு வாங்கின எல்லாத்தையுமே பே பண்ணுறேன், நான் உங்கள் கூட சேர்ந்து இந்த கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க விரும்பலை, என்னை நீங்கள் விட்டுருங்கன்னு சொன்னதுமே அவன் ரொம்ப கோமாய் போயிட்டு அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அவளை போஸ்ட் பண்ணி கிஸ் பண்ண வரும்போது அவள் ஸ்டிக்கர் எடுத்து கழுத்தில் குத்திட்டு செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டினதுமே அவன் நீ மூஞ்சில் முடிச்சிடாத இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அனுப்பிவிட்டு ஓங்கி எங்கள் டேபிளில் குத்தி எங்கள் கையே வந்துட்டு காயமாய் போயிடுது. பிறகுமே அவளை நினச்சி அங்கே கவலையாயிடுச்சுக்கா, அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி ஒரு வில்லா வந்துட்டு உனக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன், நீ அவ்வளவே அங்கே கூப்பிட்டு வந்துட்டு இருக்க வை, அவளுக்கு போகிறதுக்கு இடம் இல்லைன்னு சொன்னதும் அங்கே அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி அதை சொன்னதுமே அவங்க ரொம்ப சந்தோஷமாயிடுறா. நெக்ஸ்ட் டே நம்ம ஜீதா நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வரான். அப்போங்க நம்ம ஹீரோயின்ட்ட நான் வந்துட்டு உனக்கு திரும்பவுமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டுங்க பேசினதோ, நீங்கள் எதையும் பண்ண வேணாம், நான் வந்துட்டு அவர்கிட்ட வாங்கின காசு எல்லாத்தையுமே திரும்ப பே பண்ணிட்டேன், கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே நான் கேன்சலுமே பண்ணிட்டேன், என்ன நான் வந்து பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும், யாரும் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அவ்வளோ காசை நீ எப்படி வந்துட்டு கொடுத்தேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதை பற்றி உங்களுக்கு வந்துட்டு சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்குது சொல்லுங்கள், சரி ஓகே இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்துட்டு என்னோட ஓனர் தான் ஹெல்ப் பண்ணார் அப்படின்றத அவ சொல்கிறா. அன்னைக்கு பேசின அந்த பையன் வேறு யாரும் கிடையாது, அந்த பேக்கரியோட ஓனர் தான் போல். ஸோ வந்துட்டு அவர் எனக்கு அட்வான்ஸாக வந்துட்டு காசு கொடுத்துருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமாக என்கிட்ட வந்து பிடிச்சிக்குவார் அப்படின்ற விஷயத்த அவ சொல்லிட்டு இருக்கா. நானுமே அவருக்கு எக்ஸ்ட்ரா வந்துட்டு வேலை பார்த்து எல்லாத்தையுமே கடன் அடைச்சிருவேன், இதுக்கப்புறம் என்னோட லைஃப்பை எனக்கு பார்த்துக்க தெரியும்னு அவ சொல்கிறா. யாரும் வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசணும்னு அவசியம் கிடையாது, என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும்னு அவ சொல்லிடுறா. நைட் அவங்க வந்து கிளம்பி போயிட்டு இருந்தா, வேலையிலையுமே முடிச்சுட்டு அவளை யாரோ கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் அவளுக்கு முழிப்பு வரும்போது அங்கே ஜீதா இருக்கான். நம்ம ஹீரோயின் எனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நைட்டு நடந்ததெல்லாம் நீ மறந்துடு, நம்ம லைஃப்பை வந்துட்டு புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம், நீ என் கூட சேர்ந்து அப்ராடுக்கு கிளம்பி வர போகிறத நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அங்கே போய் நம்ம வந்துட்டு சூப்பராக அங்கே வந்துட்டு நம்ம வாழ்க்கையை வாழலாம், நான் வந்துட்டு ரொம்ப சம்பாதிப்பேன், நீ வந்துட்டு குடும்பத்தை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைக்கோ மாதிரி பேசினதுமே நான் எப்போ அவங்க கூட சேர்ந்து வரேன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நீ இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காதான்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்துட்டு உண்மையிலே ஒரு பைத்தியமாகவே மாறி போயிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாகி போயிடுது. அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணாலுமே அங்கே வந்துட்டு விடமாட்டான். அப்போ அங்கே கரெக்டாக வந்துட்டு அங்கே ஒரு அந்த நர்ஸ் வந்துட்டு இப்படி வந்து லூ மீட் பண்ண வந்திருக்காருன்னு சொன்னதுமே அங்கே வேமா ஹீரோயின் போக பார்த்தா இந்த லேடி பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அங்கே அவன் வந்துட்டு பேசிட்டு நம்ம ஹீரோவை சமாளிச்சுட்டு இருக்கான். உள்ளே பார்த்தா இவ கதவை ஓங்கி ஏற்றிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு காப்பாற்றிட்டோன்னே இப்போ என்னாச்சு உள்ளே வந்துட்டு யார் இருக்குது, யாரோ கூப்பிட்ற மாதிரி எனக்கு ஏன் தோணுதுன்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது அதெல்லாம் இல்லை, ஏன்னா அது வந்துட்டு என்னோட பேஷண்ட், அவங்க மென்டல் கண்டிஷன் சரியில்லை அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்துட்டு அப்படியே பேசி மலிப்பி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ அவங்க அசிஸ்டன்ட்மே வர்றாரு. நம்ம ஹீரோ போய் அங்கே உள்ள ரூமை செக் பண்ண சொல்லிட்டான், செய்கை இல்லையமோ அவங்க வந்துட்டு வேமா போய் இந்த ரூமை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தா ரூமில் வந்துட்டு ஆள் இல்லை. ஸோ அவனுக்கே அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. நம்ம ஹீரோட்ட இந்த விஷயத்த சொன்னதும் கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு என்னமோ உள்ள ஜெனி இருந்த மாதிரி தான் கேட்டுச்சு, அவளோட குரல் மாதிரி ஏன் எனக்கு தோணுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அப்படிலாம் எதுவும் இல்லை சார், நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதாவே சொல்கிறான். பிறகு அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு நம்ம ஹீரோட கால் பண்ணி அவள் வந்துட்டு 2-3 நாள் ஆச்சு நான் அவளை பார்க்கவே இல்லை, வீட்டுக்குமே வரலன்னு சொன்னதும் இவனுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது அப்படின்னா அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவளை தேடணும்னு சொல்லிட்டு வேமா அவங்க கிளம்பி போயிட்டுருக்கான். பிறகு நைட் போல் அங்கே ஜி அவளை மீட் பண்ணிவிட்டு நீ பேசாமல் என் கூட சேர்ந்து வந்துடு, அதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இங்கே பேசினதுமே நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேற, ஃபோர்ஸ் பண்ணி வர்றது லவ் கிடையாது, நீ என்னை அப்படி கூட்டிகிட்டு போய் அடைச்சி வச்சாலுமே ஏன்ட்டு அந்த என்னை எதிர்பார்க்குற லவ் வந்துட்டு உனக்கு எப்பயுமே கிடைக்காது அப்படின்ற சொன்னதும் எனக்கு எதை பற்றியுமே கவலை கிடையாது, நீ எனக்கு என் லைஃப்
லைஃப்பில் வேணும், நீ என் கூட சேர்ந்து எப்பயுமே இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்துட்டு முழுசாகவே அங்கே சைக்கோவாக மாறி போயிடுறான். அப்போ அங்கே கால் வந்துட்டுருக்கு, இப்படி வந்துட்டு டிக்கெட் எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நாளைக்கே நீங்கள் கிளம்பலான்னு. அவங்க ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாயிடுறான். நம்ம ஹீரோவுக்கும் அசிஸ்டன்ட் நமக்கே தெரிஞ்சு போயிடுது, இவன் 2 டிக்கெட் புக் பண்ணியிருக்கான், இவன் தான் அவளை கிட்னாப் பண்ணியிருப்பான்னு. அங்கே அவனை பார்த்தா நம்ம ஹீரோயினை ஒரு வில்லாவில் கொண்டு போய் அடைச்சி வச்சுட்டு அவளுக்கு அங்கே சூப்பராமே கொண்டு வந்து கொடுக்குறான். எனக்கு சாப்பாடு வேணான்னு சொன்னதும், நீ வந்துட்டு சாப்பிட்டு தான் ஆகணும், சாப்பிட்லன்னா அப்புறம் முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன நீ ப்ளேம் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க வந்துட்டு மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக அப்போங்க நம்ம லின் வந்துட்டு கால் பண்ணிடுறான், நீ என்ன பண்ணி தொலைஞ்ச, அவளை எங்கே கூட்டிகிட்டு போனேன், உன்னால் வந்துட்டு எனக்கு எவ்வளோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு தெரியுமா, ஹாஸ்பிட்டலில் டிஸ்ட்ராய் ஆகி போயிடுச்சு, என்னோட கம்பெனி சேல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் போயிட்டுருக்கு, எல்லாமே லூ தான் பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதும், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், ஜெனி எனக்கு தேவை, அவள் கிடச்சிட்டா, நீ வந்துட்டு அவளை வழியில் இல்லாமல் பண்ணணும்னு சொன்னேன், அதே மாதிரி பண்ணியாச்சு, எனக்கு தேவையானது கிடச்சிருச்சு, இதுக்கப்புறம் நீ தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சைக்கோ மாதிரி பேசிகிட்டு இருக்கான். பொண்ணுமே ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டுருக்கான், ஒழுங்காக வந்துட்டு சாப்பிட்டு ரெடி ஆகிடுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போனதுமே இவளுக்கு அங்கே ரொம்பவே பயமாகி போயிடுது. பிறகு அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக வந்துடுறான். நீ தான் அவளை வந்து கிட்னாப் பண்ணி வச்சிருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ வந்துட்டு என்ன வந்து சொல்கிறியோ எல்லாமே கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கும், நீ அவளை விட்டுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே கட்டி அங்கே இழுத்துட்டு வந்துடுறாங்க. எல்லாத்தையுமே வந்துட்டு எழுதி கொடுக்க அவன் கேட்டுட்டு இருக்கான். பட் அவனுமே வந்துட்டு அவளுக்காக எல்லாமே பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு எல்லாத்தையும் சைன் பண்ணி இங்கே கொடுத்துடுறான். பட் அவனுக்கு அங்கே ஹீரோயின் அவன் கையில் போனதுமே எனக்கு இது எதுவும் தேவை கிடையாது, எனக்கு அவள் தான் வேணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கத்தி எடுத்துகிட்டு அங்கே குத்த வரும்போது இவன் ஊடால வந்து விழுந்து இவனுக்கு அங்கே கத்தி குத்துப்பட்டு ஃபுல்லாக வந்து பிளட்டாக ஆரம்பிச்சிருது. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு பயந்து போயிடுறான் நம்ம ஹீரோயின். என்னோட பாடிக்காக தான் இவன் என்னை யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு நினச்சேன், என் மேலே உண்மையிலே லவ் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் என்னை இவ்வளோ தூரத்துக்கு இவன் லவ் பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. பிறகு ஹாஸ்பிட்டலுமே கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அவனுக்கு முழிப்பு வராமல் இருக்கவுமே அழுதுட்டு இருக்கா. தயவு செஞ்சு எந்திரி, நீ இல்லாத லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு பட் வந்துட்டு எல்லாம் ட்ராமா தான், முழிச்சிட்டு தான் இருக்கான், நல்லா தான் இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு விட்டுட்டு போகக்கூடாதுன்றதுக்காக பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே அந்த ஹெல்ப் பண்ண ஓனருமே வந்துட்டு நீ வந்து சந்தோஷமாக இவன் கூட சேர்ந்து இருக்கிறது தான் எனக்குமே ஹாப்பி, 2 பேரும் நிம்மதியாக இருங்கன்னு சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினை நான் வந்துட்டு உன்னை ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன், நீ என்னை விட்டுட்டு வந்துட்டு என் கூட சேர்ந்து இருக்கணும்னு தான் நான் உன்னை கட்டாயம்லாம் படுத்த மாட்டேன், பட் நீ எங்கே சேஃப்டியாக இருக்கன்னு மட்டும் என்கிட்ட சொல்லிடுன்னு சொன்னதும் அவளுமே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அவன் கூட சேர்ந்து அங்கே வீட்டுக்குமே கிளம்பி போயிடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிக்கும் போது அவன் நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே ரிங்கை கொடுத்து மேரேஜுக்காக ப்ரப்போஸ் பண்ணதும் அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு உடனே ஓகேன்னு சொன்னதுமே பட் நான் உடனே வந்துட்டு உன்னை மேரேஜெல்லாம் பண்ண முடியாது, ஒரு கிராஜுவேட் ஆகாத ஒரு பொண்ணை போய் நான் எப்படி மேரேஜ் பண்ண முடியும், ஸோ வந்துட்டு ஒழுங்காக வந்துட்டு படித்து முடி, அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சூப்பராக கிராண்டாக வெட்டிங் பண்ணிக்கலான்னு சொன்னதும் அவளுமே சந்தோஷமாயிட்டு அங்கே ஓகேன்னு சொல்கிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.